என்னோட சங்கீதத்தில் குரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா நான் முதல்ல ஸ்ரீமதி பத்மாவதி அனந்தகோபாலன் மாமி. ஃபீல்டில் எல்லா இருக்கிறவாளுக்கு தெரியும், ஹிட்லருக்கு அடுத்தது அவள் தான். ஆர்ட் அண்ட் பக்தி டுகெதர் இது வந்து ஒன்றா இருக்கணுமா? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? கடவுள்ன்றது வந்து இட்ஸ் அன் எனர்ஜி. இட்ஸ் பிள்ளையார் மட்டும்தான் கடவுளா, கிருஷ்ணர் மட்டும்தான் கடவுளா? கிடையாது. இட்ஸ் அன் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியை நம்ம பிள்ளையாரா பார்க்குறோம், முருகனா பார்க்குறோம், அவள் சங்கீதமாக பார்க்குறா. அதை அவள் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறா, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. வி ஹேவ் இனஃப் ஸ்ட்ரெஸ் அவுட் சைட் வேர்ல்டு. இதுக்கப்புறம் கச்சேரியில் போய் உட்காந்து அங்கேயும் நான் தோடியா தன்னியாசியான டீகோட் பண்ணணுமா? ஏன் எனக்கு இந்த டென்ஷன்? பேசாமல் ராமா கிருஷ்ணான்னு பாடிட்டு போயிடலாமே. இந்த ஒரு விஷயம் உங்களை பற்றி சொன்னால் உங்கள் ஆடியன்ஸுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும் அப்படின்னா என்னது? நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சும் நீங்காதான் தாழ் வாழ்க. நமஸ்காரம் அண்ட் வெல்கம் டு ஒன் மோர் எடிஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எலிமெண்ட்ஸ் மியூசிக்கல் சேம்பர் சீரீஸ். இன்னைக்கு நம்மளோட இந்த கச்சேரி நம்மளோட இருக்கிறது வந்து வெரி வெரி எக்ஸெப்ஷனல் விதூஷி த்ரிஷு ரித்து அவர்கள். வணக்கம் த்ரிஷு ரித்து. நமஸ்காரம். She is a very நம்ம எல்லாருக்குமே தெரியும், a very well known face in the Carnatic music circle, and she is an exceptional performer. இன்னைக்கு அவங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி ஒரு 15-20-25 நிமிஷம் ஒரு சின்ன chat பண்ணிட்டு அதுக்கப்புறமா கச்சேரிக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் மீ இட் இஸ் ஃபன். அழகாக பாடுறவாள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேச வச்சு பார்க்கறது. ஏன்னா இவாள் அடிக்கடி பேசாதனால பேச வச்சு இவங்க பேசி கேட்கணும் அப்படிங்கிறது, பாடி கேட்கணுங்கிறது நமக்கு அந்த ஆசை என்றைக்குமே உண்டு, பேசி கேட்கணுங்கிற ஆசையும் என்றைக்கும் உண்டு. ஸோ அந்த ஆசையும் இன்னைக்கு தீர்த்துடலாம். ரித்துஜி, கர்நாடிக் மியூசிக் வந்து யூஸ்வலி இஸ் சப்போஸ் டு பி சம்திங் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு த குரு பத்ததி, சிஷ்ய பரம்பரா. ரெண்டு விஷயம் எனக்கு வேணும். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அபவுட் யுவர் சிஷ்ய or your guru paddhati, which Shishya Parampara which you come. I know that, but this is for the knowledge of the general audience. And my specific question is adula, what is one thing which you think that you have inherited in your Shishya Parampara, in your Guru Parampara? Please. Namaskaram. At the outset, I would like to thank Experience Elements for giving us this opportunity. As Ashwin ji rightly said, நாங்கள் நிறைய பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், பேசுறது நாங்கள் ஆக்சுவலி ஓடி போகிற ஒரு சமாச்சாரம். பேச சொன்னால் மட்டும் நாங்கள் அப்படியே பின் டோர்லேருந்து அப்படி ஓடி போயிடுவோம். இன்றைக்கி அவர் பிடிச்சுன்னு விட்டார், வேறு வழியே கிடையாது, பேசியே ஆகணும். ஸோ தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் கொஸ்டின். குருவை பற்றி பேசுறதுங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அது ஒரு பெரிய ஒரு அனுகிரகம்தான். ஸோ யூ ஆஸ்க் மீ டு டெல் ப்ரீஃப்லி அபவுட் மீ. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வயசுலேருந்தே பாடின்னு இருக்கேன். நான் எனக்கு ஆல் தட் ஐ நோ ஃப்ரம் மை யங் ஏஜ் இஸ் மை ஃபாதர் டெல்லிங் மீ, நீ ஒரு பாட்டுக்காரி ஆக போகிற, யூ ஆர் கோயிங் டு பிகம் அ சிங்கர். அதனாலே ஐ வாஸ் ரிஃப்ரெயின் ஃப்ரம் லாட் ஆஃப் திங்ஸ், மெயின்லி ஐஸ்கிரீம்ஸ். சாப்பாட்டில் இந்த கோல்ட் ஸ்டஃப்பு, சாக்லேட்ஸு இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்க மாட்டா. இல்ல வராது. ஏன்னா அதை அனுபவிச்சாதானே நமக்கு. இப்பவும் நான் என்னால் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. ஐவ் நெவர் ஹேட் ஐஸ்கிரீம். ஒரு தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட்டது மெல்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அது என் குழந்தை அது காய்ச்சின பால். ஸோ அதனால் அது எப்படி இருக்கும்னு இப்போ என்னால் சாப்பிட முடியாது. நவ் தட் டசன்ட் கோ அண்டர் மை த்ரோட். ஸோ அதனால் எனக்கு கோவம் எல்லாம் இல்லை, சந்தோஷம்தான் இருக்குது. ஏன்னா அதுலேருந்து காப்பாற்றின்னு இருக்காளே நம்மளோட வாய்ஸை, சின்ன வயசுலேருந்தே காப்பாற்றி அப்படி ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அப்படியாக எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு முதல் குருன்னே நான் சொல்லலாம். அவர் வந்து என்னை சின்ன வயசுலேருந்தே அப்படியே அந்த வழியில் கொண்டு போயிட்டார். அதுக்கும் மேலே என்னோட ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா குரு மாதா அமிர்தானந்தமயி அம்மா வந்து வி ஆர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் அம்மா. அதுவும் சின்ன வயசுலேருந்தே போயின்னு இருக்கு. அதனால அதுவும் ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான். ஸோ ஐ பீன் பிளெஸ்ட் இன் மெனி வேஸ். என்னோட சங்கீதத்தில் குரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா நான் முதல்ல ஸ்ரீமதி பத்மாவதி அனந்தகோபாலன் மாமி. அவள் வந்து லால்குடி ஜெயராமன் சாரோட சிஸ்டர்.
ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு தெரியும், ஹிட்லருக்கு அடுத்தது அவ தான். ஆனால் அது வந்து நான் ஒரு பாசிட்டிவாக தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் அவள் அப்படி இருந்ததுனால நான் நிறைய விஷயங்கள் கற்றுனேன். எங்களுக்கு ஐ திங்க் ஃப்ரம் ஆல் கார்னர்ஸ் எங்களுக்கு எல்லாமே டிசிப்ளினாகவே வளர்த்தி விட்டா. மாமி வந்து ஸ்ட்ரிக்ட்டுன்னா அப்படி ஒரு ஸ்ட்ரிக்ட். கிளாஸ் மிஸ் பண்ணுற கொஸ்டினே கிடையாது. கிளாஸுக்கு போயாச்சுன்னா மாமி பாடு அப்படின்னு சொல்லிட்டு மாமி போயிடுவா. எங்களெல்லாம் நாங்கள்லாம் போயிட்டோன்னா பாடுன்னு சொல்லிட்டு போயிடுவா. என்ன பாடணும்னு சொல்ல மாட்டா. அது கேட்கறதுக்கு தைரியம் இல்லை, எனக்கு கேட்டால் திட்டுவா. அப்போ என்ன பண்ணணும், சரளி வரிசையிலேருந்து ஆரம்பிப்பேன். வர்ணம் கீர்த்தனம் எல்லாம் கற்றுன்னு இருப்பேன். ஆனாலும் நான் சரளி வரிசையிலேருந்து பாட ஆரம்பித்து சரளி வரிசை ஜண்ட வரிசை எல்லாம் பாடி 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 கடைசி புது லெசன் போது தான் வருவா மாமி. பாடுற ஒரு 2:30 மணி 3 மணி நேரம் பாடியிருப்பேன் ஏற்கனவே. அப்புறம் மாமி வந்துட்டு புதுசு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரிக்ட்னா பயங்கர ஸ்ட்ரிக்ட். அதில் நாங்கள் டிசிப்ளின் கற்றுண்டேன். நீங்கள் கேட்டேன் என் குரு கிட்ட இருந்து என்ன கற்றுண்டேன். பத்மாவதி மாமி கிட்ட இருந்து நான் கற்றுண்டேன், உலகத்தில் சங்கீதத்திலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஒரு ஜென்மத்திலேயே நமக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிடையாது. சங்கீதம் ஒரு பெரிய ஒரு கடல். ஒரு ஜென்மத்தில் தீரவே தீராது. அதனால் இந்த ஜென்மம் சங்கீதத்துக்குன்னு எடுத்து வச்சுடணும். அப்போ தான் அதில் ஏதோ ஒரு கரையாவது கொஞ்சம் அப்படியே போய் ஒரு காலை விட்டுட்டு பார்க்கலாம் அப்படின்னுட்டு அந்த விஷயத்த நான் பத்மாவதி மாமிகிட்ட கற்றுனேன். அது இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணின்னு இருக்கேன். எப்படின்னா, எனக்கு உலகத்தில் வேறு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, சத்தியமாக தெரியாது. யார் பிரசிடெண்ட்டாக இருக்கா, யார் பிரைம் மினிஸ்டராக இருக்கா, யார் என்ன பண்ணான்னு. பிகாஸ் ஐ கம்ப்ளீட்லி ஐம் ரேஸ்ட் லைக் தட். மை மைண்ட் ஜஸ்ட் ஷட்ஸ் டு எவ்ரி திங் எல்ஸ் இன் த வேர்ல்டு. கண்ட்ரி பிரசிடென்ட் மட்டும் தெரியாதா, இல்லை அகாடமி பிரசிடென்ட்டும் தெரியாது? எந்த பிரசிடென்ட்டும் நிஜமா தெரியாது. எந்த பிரசிடென்ட்டும் தெரியாது. வெறும் பாட தான் தெரியும். சந்தோஷம். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ் அந்த விஷயத்துல. ஆமா ஆமா கண்டிப்பா. அதனால வேற எதுவுமே தெரியாது. சங்கீதத்தை தவிர வேற உலகமே தெரியாது. அதுக்கு ப்ளஸ் உண்டு மைனஸ் உண்டு. பட் ஓகே, நாங்கள் பாசிட்டிவ் மட்டும் பார்த்துப்போம். ரெண்டாவதா நான் அதுக்கப்புறம் என்னோட இனிஷியல் அந்த ஃபுல் ஃபவுண்டேஷன் வாஸ் லேட் பை பத்மாவதி மாமி. அதுக்கப்புறம் ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஃப்ரம் ஸ்ரீமதி ஷாமலா வெங்கடேஸ்வரன் சொல்லிட்டு. திஸ் இயர் அகாடமியில் ஷீ இஸ் கெட்டிங் த சங்கீத கலாச்சாரியா அவார்ட். ஸோ அவள் பெரிய குரு. மாமி எப்படின்னா நடந்துட்டே பாட சொல்லி தருவா. நானும் மாமியும் பைக்கில் வருவோம். மாமி நான் காலேஜ் முடிச்சுட்டு ஆல் இண்டியா ரேடியோ போய் மாமி அதை என்ன எப்படி சொல்லுவானா, அப்படியே வந்து என்ன தள்ளிட்டு போயிடுவேன் அப்படின்வா. ஸோ நான் பைக் எடுத்துகிட்டு போய் மாமியை கூட்டிகிட்டு மாமி ஆற்றுக்கு வந்து கிளாஸ் முடிச்சு. ஸோ வர வழியெல்லாம் கிளாஸ் போயிட்டு இருக்கோம். மாமி இது ஏதோ ஒரு சங்கதி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு காதில் சொல்லிகிட்டே வருவோம். வந்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டு மாமி பாட்டுக்கு ஆற்றுல வேலையெல்லாம் பண்ண நடுவில் எல்லாம் சொல்லி தந்து அப்புறம் முடிச்சு நான் ராத்திரி தான் வீட்டுக்கு போவேன். எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி. அந்த மாதிரி ஷாம்லா மாமி கிட்ட 10 வருஷம் கற்றுண்டேன். மாமி எப்படின்னா ஷி இஸ் வெரி கிவிங். மாமிக்கும் என்ன மாதிரி தான் ஒன்றும் தெரியாது. பட் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஷி வில் நாட் லெட் கோ. ஒரு குழந்தை கூட ஏதோ ஒன்று பாடித்துனா எனக்கு சொல்லித்தாயேன் அப்படின்னு பஸ் டிக்கெட்டுக்கு பின்னாடி நோட்டேஷன் எழுதி வச்சிருப்பா. அசாத்தியம் மாமியெல்லாம். ஆமா, நான் வந்து ஆத்துக்கு வந்தேன்னா ஒரு நோட்டேஷன் இருக்கு எடுத்துக்கோ அப்படின்வா. பேக்ல இருக்குன்னா எங்க பார்த்தா பஸ் டிக்கெட்டு. மாமி டிக்கெட்டா மாமி அப்படின்னா அதுதான்டி இருந்தது என்ன பண்றது அப்படின்வா. அதுல நோட்டேஷன் எழுதி வச்சிருப்பா. அந்த நோட்டேஷன் பார்த்து நான் தான் நோட் புக்ல எழுதி அதை ஃபேர் காப்பி பண்ணி வச்சுடுவேன். ஸோ அந்த மாதிரி மாமி கிட்ட இருந்து அந்த டெடிகேஷன் கற்றுனேன். எப்போ பாரு அந்த சங்கீத ஸ்மரணையிலேயே இருந்தாதான் சங்கீதம் கொஞ்சமாவது நம்ம மாமிகிட்ட நான் பார்த்துருக்கிறது ப்ராப்ளம் யூ நோ பெட்டர். ஷி மேக்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங்ஸ் லுக் வெரி ஈஸி. அப்சல்யூட்லி. ஏன்னா அதுவே மனனம் பண்ணிட்டே இருக்காளே. she has nothing else in her mind except music. Absolutely. So it is very easy for நம்ம பேசுற மாதிரி மாமி பாட்டு. And another thing I learned from her was, நீங்க ஒரு புது நோட்டேஷன் ஒன்று கொடுத்தேன்னா அந்த நோட்டேஷன் அப்படியே முன்னையே பார்த்து நோட்டு பண்ண மாதிரி மாமி அப்படியே பாடின்னு வருவா. பயங்கர ஒரு குவாலிட்டி அது மாமிகிட்ட. புது பாட்டு அப்போதான் கொடுத்துருப்பா. ஸோ எனக்கு ஆசையாக இருக்குது இந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஏதோ ஒரு 20% பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அந்த விஷயம் நான் மாமிகிட்ட கற்றுண்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு 10 years ஐ பீன் லேர்னிங் ஃப்ரம் சங்கீத கலாச்சாரியா ஸ்ரீமதி சுகுணா வரதாச்சாரி மாமி. சுகுணா மாமி கிட்டையும் இதே தான் டெடிக்கேஷன். மாமி அவ்வளோ டெடிக்கேட்டட், அவ்வளோ சொல்லி கொடுத்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பா ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி ஒரு குரு வந்து ரொம்ப ரேர்.
அதாவது நல்ல ஸ்டூடெண்ட் கூட கிடைச்சிடும். நல்ல ஒரு குரு வந்து கிடைக்கிறது ஹூ வில் புஷ் யூ கான்ஸ்டன்ட்லி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்துட்டே இருப்பா. நீ எங்க பாடுற, அங்க என்ன பாடின, எப்படி பாடின, என்ன இது ரெக்கார்டிங் கேட்பா, ஃபுல்லு கேட்டுட்டு என்னன்னு ரிவ்யூ சொல்லுவா. ஸோ ஷீ இஸ் அ வெரி டெடிகேட்டட் குரு. ஸோ மாமி கிட்ட இருந்து அந்த குரு எப்படி அந்த ஸ்டூடெண்ட்டை பற்றியே நினச்சிருந்து அதையும் பண்ணிட்டு இருப்பாளா, அந்த ஒரு குவாலிட்டி நான் சுகுணா மாமிகிட்ட இருந்தும் கற்றுனேன். மாமி அஃப்கோர்ஸ் அது மியூசிக்கலி எல்லாம் புலி, எல்லாமே புலி. ஒரு புலி இல்லை, 3 புலி என் வாழ்க்கையில். அதனால சின்ஸ் இந்த 3 புலி இருக்கிறதுனால சொல்கிறேன், இது என்னைக்காவது உங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்து உட்காந்து பார்த்துட்டோ டிடியோ திருப்பி ஃபோன் பண்ணி எப்படி இருந்தது இன்னைக்கு ப்ரோக்ராம் கேட்குற தைரியம் இருந்திருக்கா? வேண்டவே வேண்டாம், மாமி அங்கேயே சொல்லிட்டு தான் போயிடுவா. தென் அண்ட் தேர் இந்த இடத்துல இது சரியில்லை, அது சரியில்லை, இது பண்ணிக்கோ அது பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து கிளம்புவா. அதனால நத்திங் இஸ் கெப்ட் ஃபார் லேட்டர். எக்ஸலண்ட். ஒரே தடவை சுகுணா மாமி கிளாஸ்ல வந்து ஏதோ மறைச்சி தீவே மோகன் பாடினேன் நான். மாமி கிட்ட இருந்து கத்துண்டு அதை நம்ம ரிப்பீட் பண்ணி ஃபுல் பாடி காட்டணும் இல்லையா, பாடி காட்டணும். மாமி வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டா. மாமிகிட்ட இருந்தெல்லாம் யார் எந்த குரு கிட்ட இருந்து ஒரு விஷயம் நமக்கு கேட்டதுன்னா அது என்னோட நோட் புக்ல எழுதி வச்சிருக்கேன், மாமி செட் வெரி குட். ஏன்னா அது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் குருன்னா கடவுளே தான். கரெக்ட், ஆஃப் கோர்ஸ். குருவுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அவ கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கேட்டா போறோம். யா குட். கிரேட் கிரேட் கிரேட். இட்ஸ் அ கிரேட் குவாலிட்டி. அந்த டெடிகேஷனும் இதுவும் தட் இஸ் சம்திங் ப்ராபப்ளி இன்னைக்கு இருக்கிற சின்ன குழந்தைகள் கற்றுக்கிற ஆரம்பிக்கிற குழந்தைகள்லாம் கற்றுக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி அது, விச் வாஸ் ஐ திங்க் அட்லீஸ்ட் அவைலபிள் டில் திஸ் ஜென்ரேஷன் ஆஃப் யோர்ஸ். இப்போ ஜென்சிக்கு பார்க்குறேன் ஒரு சில 2 எக்ஸ்ட்ரீம் கேசஸும் பார்க்குறோம் இல்லையா? அது ஒன்று. ரெண்டாவது யூ செட் சின்ன குழந்தையிலேருந்தே வந்து எஸ் யூ ஸ்டார்டட் அண்ட் அப்பா வந்து பாடத்துக்கு தான் நீ அப்படின்னு சொன்னதுனால அந்த டிசிப்ளினோடையே தான் யூ வேர் brought up. பட் குழந்தையில எப்படியா இருந்தாலும் வந்து யூ வுட் ஹவ் டேக்கன் இட் ஃபார் கிராண்டட். அப்பா அம்மா சொல்கிறா நம்ம பண்ணுறோம் அப்படின்னுட்டு. பட் என்னைக்கா ஒரு நாளைக்கு நம்ம ஆத்மா நமக்கு சொல்லும் இல்லையா, இதுதான் கரெக்ட், பாட்டு தான் என்னுடைய காலிங் அப்படிங்கிறது. டிட் யூ ஃபீல் தட் ஆர் அது அப்படியே ஜஸ்ட் அப்படியே ஓடி போயிட்டாது? சங்கீதம் தான் பண்ணணும்னு எப்பவுமே, அதை தவிர தான் சொன்னேனே, வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா தானே. வேற ஏதாவது பண்ணி பார்த்தா ஓ வி கேன் கம், தெர் இஸ் நோ கோயிங் அவே ஃப்ரம் மியூசிக் ஃபார் மீ டு கம் பேக். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பீன் ஒன்லி மியூசிக். எனக்கு எதுவும் வேற எதுவும் பண்ண தெரியாது. நெவர் பீன் அவுட் ஆஃப் மியூசிக். உங்க கச்சேரிகள்லையும் உங்க பாட்டுலையும் நான் நிறைய ஒன்று பார்த்துருக்கிறது வந்து அஃப்கோர்ஸ் தோஸ் ஆர் சேம் திங்ஸ் விச் வென் யூ சேட் அபவுட் யுவர் குரு பரம்பரா அண்ட் அதர் திங்ஸ் கம்ஸ் ஃப்ரம் யுவர் குருஸ். சிக்னேச்சராக ஒன்று வந்து என்னன்னாக்கா சென்ஸ் ஆஃப் டிவோஷன், பக்தி வந்து மேலோங்கி இருக்கும். நான் ரொம்ப ரசிப்பேன் அதை. இப்போ ஆனால் நீங்கள் வந்து ஆஃப் லேட் தெர் பீன் ஆஃப் லேட் இல்லை, இது ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அப்பப்போ ஒரு சைக்கிள் மாதிரி மேலே வரும் அப்புறம் கீழே போகும். ஆர்ட் அண்ட் பக்தி டுகெதர், இது வந்து ஒன்றா இருக்கணுமா தனித்தனியாக இருக்கணுமா, இது ரெண்டும் வேற வேறையா, இல்லை இது பக்தினா தேவையா இல்லையா, இந்த மாதிரியான டிபேட்ஸ் நிறைய நடக்கும். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் இட்? என்னோட ஒப்பீனியன் நான் ஆனஸ்டாக சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட்லேயே வளர்ந்ததுனால எனக்கு வந்து பக்தினா அது சுவாமி ஓட கனெக்டடாக தான் எனக்கு தெரியும். அதை தவிர எனக்கு நான் யோசிக்கலை. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது அதை பற்றி நான் யோசிச்சிருக்கேன். நம்ம என்ன அதை எப்படி பார்க்கணும், நம்ம பார்க்கறது பண்ணுறது. ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் குவைட் குவெஸ்டினிங், யூனோ. கேட்பேன், பட் ஐ வில் ஃபைண்ட் தி ஆன்சர் விதின் மீ. ஐ மே நாட் ஆஸ்க் எனிபடி எல்ஸ், பட் ஐ ட்ரை டு ஃபைண்ட் இட் விதின் மீ. நான் வந்து நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, சில பேர் சங்கீதத்தை உபாசனை பண்ணுறா, அதுவும் பக்தி தான். பக்தி தானே. பக்தி இல்லைன்னு அவா சொல்லலாமா இருக்கும், ஆனால் அதுவும் பக்தி தான். சங்கீதம்ங்கிறது வந்து அது ஒரு கடவுள்ன்றது வந்து இட்ஸ் அன் எனர்ஜி. இட்ஸ் பிள்ளையார் மட்டும்தான் கடவுளா, கிருஷ்ணர் மட்டும்தான் கடவுளா? கிடையாது. இட்ஸ் அன் எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜியை நம்ம பிள்ளையாரா பார்க்குறோம், முருகனா பார்க்குறோம், அவ சங்கீதமா பார்க்குறா. அதை அவள் அட்மிட் பண்ண மாட்டேங்கிறா, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இட் இஸ் ஜஸ்ட் தே டோன்ட் வாண்ட் டு அட்மிட் அந்த பக்தின்ற அந்த ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு தயங்குறா. அவள் பண்ணுறதும் உபாசனை தான். இதே தான் பண்ணிட்டு இருக்கா அவளும். வெரி வெரி பியூட்டிஃபுல்லி புட், வெரி பியூட்டிஃபுல்லி புட். இப்போ சின்ஸ் செட்
பத்மாவதி மாமிகிட்ட ஏன்னா ஜென்ரலாக லால்குடி சார் ஸ்கூல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குன்னா their creativity in compositions. Now, how would you describe, I have seen you compose also, your interest in compositions and bringing out new creative? நான் அந்த அளவுக்கு கம்போஸ் பண்ணல. ஏதோ கொஞ்சம் தான் அங்கங்க கம்போஸ் இன்னவே நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கம்போசர்ஸ் தான். இப்போ ஒரு ஒரு நிரவல் பண்றதும் இட்ஸ் வே ஆஃப் கம்போசிங் தான். ஆன் த ஸ்பாட் நம்ம பாடுறது, ராகம் ஆலாப்ன பாடுறது, அதுவும் ஒரு கம்போசிங் வேணா சொல்லலாம். பட் ஒரு வார்த்தை கொடுத்து கம்போஸ் பண்றது, நான் டு பி ஆனஸ்ட் அந்த அளவுக்கு நிறைய ஹேவ் நாட் கம்போஸ்ட் டு பி ஏபிள் டு கமெண்ட் எனிதிங் ஆன் தட். பட் வாட் எவர் 1, 2 ஐ கம்போஸ்ட், எனக்கு வந்து இட் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் இன்சைட். அது என்ன வருமோ அதுதான். அந்த லிரிக்ஸை பார்க்கும்போது ஐ டோன்ட் பிளான், ஓகே இது நான் காம்போஜியில் பண்ணணும், இல்லை இது வந்து கல்யாணியில் பண்ணணும்னு பிளான் பண்ணி பண்ணுறது கிடையாது. வாட் எவர் கம்ஸ் இட் இஸ் வாட் இட். அந்த அந்த லிரிக்ஸுக்கும் தாளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே உட்காந்துரும். அதுக்கு என்ன டியூன், அந்த அந்த லிரிக்ஸோட மூட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி பாடிடுவேன். Who is your favorite composer otherwise? In Carnatic music? Of course, yes. Shyama Shastri is my composer. Good. Tyagarajar of course, but one notch மேல எனக்கு ஷியாமா சாஸ்திரி அவரோட பக்தி, அவருக்கு அம்பாளோட அந்த பாதத்தை பிடிச்சுட்டே இருப்பார், அதை விட்டதே கிடையாது. அவர் அந்த பூஜை ரூம் விட்டு வெளில வந்ததே கிடையாது, அப்படியே கிடையாது. ஸோ அதனால நமக்கு வந்து அவரை சுத்தி ஒரு சிஷ்ய பரம்பரை இருக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு அவரோட பர்சனலா வேற எதுவுமே நமக்கு. அவர் திருவாரூரையே முழுசா சுத்தி பார்த்துருப்பாரா தெரியாது. அதான் சொல்லிட்டேன் இப்போ ரூம்ல இருந்து வெளில வரலன்னு. பூஜை ரூம் விட்டு வெளில வர மாட்டாங்க. எல்லா இதுலயும் பார்த்தேன்னா அப்படி உருக்கி 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 பாடியிருப்பார். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஒரு அம்பாளை விடாம பிடிச்சிட்டு பாடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஐ கெட் வெரி கனெக்டட் when I sing ஷியாமா சாஸ்திரி. You also related to அம்மா. ஆமா, எனக்கும் அம்பாள் இஸ் மை ஃபேவரட். the feminine energy I would say. எனக்கு வந்து I'm very connected there. So tell me the blessings that you have received from அம்மா மாதா அமிர்தானந்தமயி. அம்மா, நான் எல்லாமே இப்போ பேசுறது கூட அம்மாவோட பிளெஸிங் தான். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். யூ ஹேட் பர்சனல் அம்மா உங்களுடைய கச்சேரி உங்க பாட்டை கேட்டு ஏதாவது வார்த்தை சொல்லியிருக்கா? ஓ, நான் வந்து வள்ளிக்காவில் ஒரு தடவை பாட போனேன். ஒரு பாட்டு பாடலான்னு ஐடியாவில் போனேன். ஐ மீன் நான் போனோம், என்னை பார்த்து அவள் வந்து சேச்சி வாங்கோ பாடுங்கோ அப்படின்னு சொன்னா. சரி, பிகாஸ் அங்கே வந்து தெர் வில் பி லாட் ஆஃப் பீப்புள் ஹூ பி வெயிட்டிங் டு சிங். கரெக்ட். ஸோ நாம் மற்றவா டைமும் எடுத்துக்க கூடாது அப்படின்னுட்டு நான் போய் ஒரு பாட்டு பாடிட்டேன். ஒரு பாட்டு பாடி முடிச்சோடனே அங்கே இருக்கிறவாளே இன்னொன்று பாடுங்க அப்படின்னா, சரின்னு இன்னொன்று பாடி நான் எழுந்திரிச்சிட்டு நான் ஐ லெஃப்ட். தென் somebody came behind me running and said, Amma is calling, she wants you to sing more. அப்புறம் I went back and then I sat and sang another 2 songs. எனக்கு பக்குன்னு இருக்கு, ஏன்னா அடுத்தது some celebrity singer was waiting. Okay. ஸோ இங்கே வந்து சைட்லேருந்து வந்து சொல்லிட்டு இருக்கா, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு. எனக்கா கை உதறது, அம்மா பாட சொன்னாலே இன்னொரு 2 பாட்டு பாடி எப்படி எழுந்திருச்சேன் அங்கேருந்து, உட்காரு அப்படின்னா உட்காரு பாடு அப்படின்னா திரும்ப உட்காந்து திரும்ப 2-3 பாட்டு பாடி முடிச்சுட்டேன். நான் இங்கே ஒரு பாட்டு முடிக்கும் போது அம்மா பார்க்குறேன், போருமானா கடைசி வரைக்கும் திருப்தி ஆகலை. சைட்லேருந்து யாரோ போய் சொன்னா அம்மா கிட்ட, வேற யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வெரி ரிலக்டன்ட்லி ஷி செட் சரி அப்படின்னு. ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு வாழ்க்கையில நீங்க ஒன்றும் வேண்டாம், பெரிய ஆசீர்வாதம். ஆமா. And you've been performing for several decades, I would say at least 2.5 decades now. நிறைய சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு இந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். கச்சேரி ப்ரெசென்ட் பண்ற விதங்கள்ல இருந்து நமக்கு வந்து கச்சேரியோட இது மாறலையே தவிர, ஸ்ட்ரக்சர் மாறலையே தவிர அதோட ப்ரெசன்டேஷன் மாறின்னு இருக்கு. மைக் சிஸ்டம்ஸில் ஆடியோ சிஸ்டம் மாறின்னு இருக்கு, வென்யூஸ் மாறின்னு இருக்கு. முன்னெல்லாம் வந்து 4 சபா தான் இருக்கும். இஃப் யூ டேக் 50 years பேக், அப்புறம் நாங்கெல்லாம் குழந்தைகளாக இருக்கும்போதெல்லாம் வந்து இன்னும் சுபா கொஞ்சம் ஒரு 2-3 வந்தது. இன்றைக்கி நிறைய வென்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ டெலிவைஸ்டு பர்ஃபார்மன்ஸஸ் நிறையா வந்திருக்கு. இந்த டெவலப்மெண்ட்டில் வந்து ஒன்று நமக்கு தெரியும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. சின்ன குழந்தை எல்லாமும் நிறையா பாட ஆரம்பிச்சுட்டா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் சேலஞ்சஸ் என்ன இருக்கு? இவ்வளோ சபாக்கள், இவ்வளோ ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிறதுனாலயா இல்லை ஜென்ரலாக இந்த டெவலப்மெண்ட்லேயே? இப்போ முதல்ல நமக்கு என்ன, வாட் இஸ் பீன் த டிஃபரன்ஸ் இந்த லாஸ்ட் 25 years இந்த கர்நாடிக் மியூசிக் அரீனா அப்படின்னு பார்த்தாக்க நமக்கு முதல்ல கண்ணுக்கு எதிர்க்க வருது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் முதல்ல வரும். தோஸ் திங்ஸ் ஆர் வெரி ஆப்வியஸ். ஒரு ரசிகாவா
என்னால என்ன சேலஞ்சஸ் இருக்குங்கிறது தெரியாது. அது as a performer உங்களுக்கு தெரியும். ஸோ ஐ எம் ட்ரைங் டு நோ வாட் ஆர் த சேலஞ்சஸ். இட்ஸ் a wonderful question. ஸோ ஆக்சுவலி as performers பார்த்தேன்னா நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட் தான் இதோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும். abundant டேலண்ட், நிறைய மியூசிஷியன்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு இருக்கா, நிறைய சபாக்களும் இருக்கு, பட் we are not able to match. ஓகே. ஸோ எவ்வளோ சபா வந்தாலுமே there are still so many talents that goes, you know. அண்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா சோஷியல் மீடியா ஹேஸ் டேக்கன் ஓவர் பெருசா. ஸோ சோஷியல் மீடியாவில் யார் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்காளோ, யாருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கோ, அவளுக்கு ஈஸியாக சான்ஸ் கிடச்சிடும். ஸோ அந்த 2 minute ஃபேம் இஸ் ஹெல்பிங் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். ஆமா, சில பேருக்கு வந்து அது பழக்கம் இருக்காது, பிடிக்காது, அது பண்றது சரின்னு தோணாது. அப்படி இருக்கிறவா லெஃப்ட் பிஹைண்ட், தோ தே மே பி வெரி குட் டேலண்டட் மியூசிஷியன்ஸ். ஒரு 25-30 வருஷம் முன்னாடி வேற மாதிரி அலிகேஷனாக இருந்தது. யாருக்கு பிஆர் நெட்வொர்க்கிங் நிறையா இருக்கணும் அந்த காலத்து. இப்போ வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங். ஸோ இட் இஸ் சப்ஸ்டிடியூட்டட் பை சோஷியல் மீடியா. கண்டிப்பா. ஸோ தட் நெட்வொர்க்கிங் இஸ் ஹஸ் பிகம் டெமோக்ரட்டைஸ்ட் நவ். கண்டிப்பா, அது ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒன் ஆஃப் தி இஷ்யூஸ். அண்ட் செகண்ட் இஷ்யூஸ் ஆதி காலத்துல இருந்தே இன்னி வரைக்கும் ஐ திங்க் இஸ் அ பேமெண்ட். ஓகே. கர்நாடிக் மியூசிக் வந்து ஒரு சஸ்டெயின்ட் ஒரு ஃபுல் டைம் ஜாபா எடுத்துட்டு பண்ற அளவுக்கு there is no payment. ஓகே. that is a big challenge for musicians. கரெக்ட். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்ல 99% they have a job. ஆமா. they are taken music as side. அப்போ what happens? music is compromised. ஸோ ப்ரொஃபஷனையும் பேஷனையும் தனியாக பிரித்து வச்சுடுறா. ஆமா, இது வந்து நான் சங்கீதம் தான் பண்ணணும், பட் அது இட்ஸ் நாட் ரெம்யூனரேட்டிவ் இனஃப். ஸோ ஐ ஹாவ் டு டூ சம்திங் எல்ஸ் டு மேக் மணி. ஸோ அவள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அப்படி பண்ணிட்டு இருப்பா. அது ஒரு செயின் ஆஃப் இஷ்யூஸ், அது வேற பக்கம் போயிட்டே இருக்கு. பட் மெயினா பேமெண்ட். வை? பிகாஸ் தி ஆடியன்ஸ் ஆர் நாட் ரெடி டு பே. இப்போ சினிமா பார்க்க போறோம், பேமெண்ட் இல்லாம பார்க்க முடியுமா? ஆடியன்ஸஸ்க்கு வந்து ஏதோ ஒரு 10 ரூபாவோ சரி, ஒரு 50 ரூபாவோ சரி, ஏதோ ஒரு தட்சிணை மாதிரி நம்ம அவ பாடுறா, இவ்வளோ உழைச்சிருக்கா அந்த சங்கீதத்துக்காக, ஃபுல் லைஃப் தே ஹவ் டெடிகேட்டட், அதுக்கு ஏதோ ஒன்று நம்ம கொடுத்துட்டு தான் போகணுன்றது என்னோட ரொம்ப தாழ்மையான ஒரு அபிப்பிராயம். நான் வந்து ஐ ட்ரை டு டெல் திஸ் இன் many forums. Wherever I get chance, I request Rasikas to not go and அது ஒரு பாலிசியை வச்சுக்கணும். நான் போனேன்னா ஃப்ரீயா கேட்க மாட்டேன். அவ ஃப்ரீயா கச்சேரி கொடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். நான் ஏதோ ஒன்று அந்த ஆர்டிஸ்ட் கொண்டு போய் கையில கொடுத்துட்டு போங்களேன். பட் நாட் மெனி பீப்புள் will take it very positively also. அது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் யா, சோ பட் அது ஒரு சம்திங் ஹஸ் ஒரு சங்கோஜமான இஷ்யூ ஒன்று இருக்கு அதுல. அது இருக்கதான் இருக்கு. அது எப்படி அதை டீல் பண்றதுன்னு தெரியல. இதுல இன்னொன்னு an extension of whatever the challenges what you said is another question which comes up. ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. ரசிகா அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறாளா? ரசிகா இருக்கா, பட் இந்த ஆன்லைன்ல நம்ம காட்டுறதுனால அவ ஆத்துல உட்காந்துட்டு இருக்கா, வெளியில வர மாட்டேங்கிறாளே. சபாக்கு வர இன் பர்சன் கச்சேரியில சபாக்கு வந்து உட்காந்து கேட்கற கூட்டம் போயிடுது. சௌரியமா இருக்கு. வெளியில வந்தா டிராஃபிக் இருக்கு, பொல்யூஷன் இருக்கு, ஊபர் பிடிக்கணும், அவன்கிட்ட சண்டை போடணும். அப்புறம் ஒரு வழியா இங்க வந்து இந்த மாதிரி லிஃப்ட்ல ஏறி வரதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பெரிய வாழ்க்கையெல்லாம் கஷ்டம். ஆனா வீட்டுல உட்காந்தா சாஸ்தா கேண்டீன் வராதே. சாஸ்தா கேண்டீன் நம்மளே காப்பி போட்டு குடிச்சுக்கலாமே. ஜொமேட்டோ இருக்கே. கரெக்ட். ஃபோன் பண்ண அவனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பா அந்த கல்ச்சர் ஆல்சோ ஹேஸ் டு கோ. This online webcasting of music has to stop. Oh, you think it has to stop? Has to stop. Okay. But I thought it was people can pay and watch. Okay. See, காரணம் என்னன்னா, I'm again trying to extend this conversation. OTT வந்தப்போ theater goers increase ஆனா, because that was எல்லாரும் என்ன நினைச்சானாக்க OTTs will substitute theaters அப்படின்னு. In fact, theater was dying. So என்னாச்சு, number of people who were performing also increased because OTT provided huge platforms. அதே சமயத்தில் certain marquee movies made huge money. அன்னைக்கு இந்த 1000 கோடி ரூபா படங்கிறதெல்லாம் வந்து கிடையாது, இன்னைக்கு இருக்கு. பட் அந்த மாதிரி ஏதாவது ஆகிறது பட் இல்லை இருக்கு. ஆனால் ஒரு மார்க்கி சிங்கர்ஸுக்கு மட்டும்தான் அந்த கூட்டம் வருது அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there are house movie hit, இப்போ 1000 crore movies blockbusters ஆகிற மாதிரி there are blockbuster kacheris also that is happening in sabas. இது காம்ப்ளிமெண்ட் பண்ணலையா நம்மளுடைய வெப்காஸ்டிங்? ஏன்னா என்னால் அது
இன்னும் ஐம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வெப்காஸ்டிங் இன்க்ரீஸ், ஏன்னா வெப்காஸ்டிங் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நாம நினைச்சாலும் கண்டிப்பா அது ஸ்டாப் ஆகாது. நோபடி கேன் ஸ்டாப் டெக்னாலஜி. எனக்கு இந்த சினிமா மாதிரி ஆகுமா அப்படிங்கிறதா. ஸோ ஐ திங்க் தட் இஸ் பிகாஸ் சினிமாங்கிறது வந்து பட் நீங்கள் இப்போ வர சினிமாவும் ஒரு 10 வருஷம் முன்னாடி வர சினிமாவும் அதோட அந்த ஒரு தட் இஸ் தே ஹேவ் Scale. ஃபோர்ஸ்ட் யூ டு கோ டு அ தியேட்டர். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கதான் நல்லா இருக்கும். உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பாகுபலி நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் இதில் தியேட்டரில் போனால் மட்டும்தான் நமக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கரெக்ட். அவதார வீட்ல பண்ணா நல்லா இருக்கு, பார்க்க அவதாரம் நல்லா முடியாது. இருக்காது. அதனால அதெல்லாம் வந்து they have stepped up. They have made it in a way that audience வந்து போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி அவ So that பண்ணிட்டா. technology cannot be used for music, Carnatic music. See, அங்க வந்து என்ன, இட்ஸ் a கோடி கணக்கான ஒரு பிசினஸ். இங்க 1000 கூட கிடையாது. மணி இஸ் பெரிய ஒரு அது எதுவும் கம்பேரிசனே கிடையாது. Correct. And this is ஒரு 3 people show. ம். 3 பேர் உட்காந்து நாங்க 3ஓ 4ஓ 5ஓ மேக்ஸிமம் பேர் உட்காந்து நம்ம கிரியேட் பண்ற ஒரு இதுதான். அங்க வந்து என்ன ஒரு படையே இருக்கு. ஒரு சினிமா பண்றதுக்கே ஒரு படை ஆஃப் பீப்புள் ஆர் தேர். there's lot of things involved, lot of technicians involved. இங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்லையா? இன்னைக்கு ஆனா ஐ எம் சீயிங் மோர் க்ரௌட் ஃபார் டிவோஷனல் மியூசிக் அண்ட் நாம சங்கீர்த்தனம். சுத்தமான ஒரு கர்நாடிக் கான்சர்ட்டை விட, பட் ஆனா அங்க நல்ல கும்பல் இருக்கு. Yes, why I personally I feel is we have enough stress outside world. எல்லாருக்கும் நிறைய டென்ஷன் இருக்குவே. இங்கேருந்து வெளில இறங்கினாலே நமக்கு வண்டி ஓட்டினாலே நமக்கு ஒரு பிபி ஒரு 4 இது ஏறிடும், 4 நம்பர் ஏறிடும் வண்டி ஓட்டினாலே. இதுக்கப்புறம் கச்சேரியில போய் உட்காந்து அங்கேயும் நான் இது தோடியா தன்னியாசியான்னு டீகோட் பண்ணணுமா? ஏன் எனக்கு இந்த டென்ஷன்? பேசாம ராமா கிருஷ்ணான்னு பாடிட்டு போயிடலாமே. So music has always been something that people look up to unwind. Okay. Music should not stress you up. Music should unwind you. ரொம்ப மேத்தமெட்டிக்கலா ஆகிட்டோமோ நம்ம கர்நாடக சங்கீதம். இப்ப ரொம்ப மேத்தமெட்டிக்கலா நிறைய பேர் பாடின்னு இருக்கா. என்னாலே உட்கார முடியறது இல்ல. ஓகே. ஏன்னா எனக்கே இருக்கு நிறைய டென்ஷன். ஃபார்முலா எல்லாம் போட்டு அங்க போய் இது இந்த கணக்கு இது 15 15.5 15 காலா வேண்டாம்ப்பா. நான் வந்து 16 சௌக்கியமாவே 3 5 பாடின்னு போயிடுறேன். ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ். there's enough stress outside world. Among the exterior singers, Carnatic singers, who is your favorite? நான் ஏன் exterior கேட்குறேன்னா, you will meet all today's singers very often, so I don't want to put you in that spot. But of your exterior singers, who do you think is your all-time favorite? See, until recently எனக்கு வந்து KVN மாமா was everything. Excellent. Yeah. KVN மாமாவை தாண்டி நான் கேட்கறது கிடையாது. ஏன்னா நரேந்திர மாமா KVN மாமாக்கு தான். You know my uncle is Trishur C. Narendran. So mama வந்து whenever I talk to mama only talks about KVN. So I will only go and look at KVN. But now everything is available. So நிறைய கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து டிஃப்ரெண்டா கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து I've fallen in love with Voleti. Oh, sure. Beautiful. Yeah. Voleti வெங்கடேஸ்வரலுன்னு ஒரு ஆந்திரா musician, amazing. And of course I love Ramnath Krishnan mama. Our sense of humor is also very famous. No, I never got chance to. I can tell you a lot of jokes off the stage. Okay. நம்ம தனி சபா வெச்சுப்போம் பேச்சு கச்சேரியில. கண்டிப்பா. So these are all my favorite musicians. Great. Now can I to just embarrass you of today's performance? Today's performance, I've always admitted where ஏதோ இதுலயும் I have said I love to listen to Ranjini Gayatri. But எனக்கு ரஞ்சினி காயத்ரி வந்து நான் அங்க போய் யோசிக்க மாட்டேன். I tell myself switch off பண்ணிக்கோ, அங்க போய் just ரசிச்சுட்டு வந்துரும் அப்படின்னு. அவளும் கணக்கு பாடுவா, விஷயமா பாடுவா. But I just go there to enjoy. I just switch off all because they offer that also. நீங்க என்ன கேக்குறீங்களோ அது ஆஃபர் பண்ற ஒரே மியூசிஷியன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவாதான். சூப்பர். உங்களுக்கு கணக்கு வேணுமா எடுத்துக்கோ, பக்தி வேணுமா எடுத்துக்கோ, சும்மா சாதாரணமா தியாகராஜ கீர்த்தனை என்ஜாய் பண்ணுவியா எடுத்துக்கோ. எல்லாம் A to Z அவ எல்லா கச்சேரியிலையும் அவ இன்கார்பரேட் பண்றா. அவ பிளான் பண்ணி பண்றாளான்னு எனக்கு தெரியாது. Not that I've heard so many concerts also, but 2-3 that I've heard, I have realized that they cover it all up. They have சேம் சாங். அதுதான் நான் சொல்றேன். ஒரு பல்லவியே அவ பாடினானா அந்த பல்லவியே நீங்க சும்மா கண்ண மூடின்னு ரசிக்கலாம், கண்ணை திறந்துட்டு ஆராயலாம். ரெண்டு ஆடியன்ஸுக்கும் அதுல விஷயம் உண்டு. ஸோ நான் வந்து ஆராய மாட்டேன், நான் ஜஸ்ட்
என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவேன். இப்போ ஒரு கச்சேரி திடீர்னு ம். அடுத்த ஒரு நெக்ஸ்ட் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள யூ ஹேவ் டு டு கச்சேரின்னு யாரும் சொல்றான்னு வச்சுக்கோங்க, விச் யூ டோன்ட் வாண்ட் டு ரெஃப்யூஸ். அதுல வந்து டாப் ஆஃப் த மைண்ட் யோசிக்காம ஆர்டிபிக்கு என்ன ராகம் எடுப்பீள்? ஆர்டிபிக்கா? வாட் இஸ் யுவர் மோஸ்ட் கம்ஃபர்டபுள்? ஐ வுட் சே ஐ வுட் டேக் வராலி. தட்ஸ் மை ஃபேவரட். ஓ ரியலி? ஐ டிட்ன்ட் நோ தட். You sung one Varali for me, if you remember. ரியலி? In one of our productions. ப்ரொடக்ஷன்ஸ்லயா? ஓகே தெரியும். That is so nice. It's one of my favorites. Ah. Thank you for saying that, taking that raga's name. We know you as a beautiful, Carnatic singer and a devotional singer. A lot of audience know that aspect of yours. இந்த ஒரு விஷயம் உங்களை பத்தி சொன்னா உங்க ஆடியன்ஸுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கும் அப்படின்னா என்னது? அது நான் இவாளே கேட்க, இத்தனை நாள் நீங்க என்ன பேச்சு கேட்டல, என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன தோன்றது? நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு தோன்றது? நல்லதுதான். ஓகே ஓகே ஓகே. நான் ரொம்ப பேசுவேன், லொடலொடான்னு பேசுவேன். வெரி குட். இவ்வளோ பவ்யெல்லாம் கிடையாது. நிறைய பேசுவேன். மேபி வாழ்க்கை இப்போ தெரிஞ்சிருக்காது. பட் அவுட் சைட் ஐ லவ் டு டாக். ஐ லவ் டு ஹேவ் பீப்புள். அதுவும் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரௌட்னா ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் மை பெஸ்ட் கம்பெனி. எக்ஸலென்ட். எங்க போனாலும் எனக்கு வந்து எக்ஸலென்ட். எப்பவுமே இவளோட ஐ லவ் டு ஸ்பீக் டு தெம். ஐ லவ் டு கனெக்ட் வித் திஸ் பீப்புள். ஏன்னா வயசுல அவ இவ்வளோ அனுபவிச்சிருக்கா. அந்த அனுபவத்துல இருந்து நமக்கு சிலது சொல்லுவா பாருங்க, அதெல்லாம் வந்து பாக்கெட்ல எடுத்து வச்சுப்பேன். That is what is experience elements. எக்ஸலென்ட். நடுவுல நான் கொஞ்சம் பேரையும் எடுத்துக்கணும். That is perfectly connected. I think exactly. So இவளோட எக்ஸ்பீரியன்சஸ்ல எல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருந்து. ஒன் ஆஃப் த கச்சேரிஸ் ஐ ரிமெம்பர், சந்தானண்ணா, நெய்வேலி சந்தானண்ணா கச்சேரி அது முடிஞ்ச உடனே இங்கே கொள்ளுப்பாட்டி வந்திருந்தா. ஷி வாஸ் க்ளோஸ் டு அபவுட் 100. அண்ட் ஆஃப்டர் த கச்சேரி ஷி வாஸ் டாக்கிங் டு இவர் ரொம்ப பவியமாக கேட்டுட்டு இருந்தார். கேட்டுட்டு அப்புறம் சொன்னார் என்கிட்ட ஒரு வார்த்தை, ஒய் ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் வாட் யூ செட். இந்த காது எத்தனை பேர் கேட்டிருக்கோம் அப்படின்னார். எத்தனை பேர் கேட்டுட்டு அப்புறம் என்ன வந்து கேட்டுட்டு என்கிட்ட சொல்றா பாருங்க அப்படின்னார். ஸோ தட் இஸ் வேர் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லிசனிங் கம்ஸ். Thank you, Rituji. It was a beautiful chat with you. Thank you so much. We await an excellent kacheri now. Thank you. Thanks a lot. Really appreciate it. Thank you all. நீங்க ரொம்ப பொறுமையா கேட்டதுக்கு. Thank you.